மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மக்கள் கூட்டம் அஞ்சலி செலுத்துவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அங்குள்ள நிலவரம் பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக மூன்றாவது நாளாக பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் இருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் வந்து கொண்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் கேரளா, பெங்களூரு பகுதியில் இருந்தும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதற்காக இந்த இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இரவு 9 மணி வரை இந்த இடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தற்போது இங்க வந்து பொதுமக்கள் பேசுவோம். அம்மா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க? என் பேர் ஆனந்தி. நாங்க கொடுங்கையூர்ல இருந்து வந்திருக்கோம். எங்க ஃபேமிலி. எங்களால அன்னைக்கு வர முடியல, குழந்தைங்க இருக்கறனால வச்சுட்டு வர முடியாத சூழ்நிலையால இன்னைக்கு கண்டிப்பா வந்து பார்த்தாகணும்ன்றதுக்காக வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கே ஒரு மாபெரும் இழப்பு. எங்களால இதை ஜீர்ணிக்கவே முடியல. நாங்க நினைச்சே பார்க்கல இந்த மாதிரி ஆவாங்கன்ட்டு. இப்ப எவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்கீங்கம்மா? கூட்டம் எப்படி இருக்குமா? நாங்க வந்து ஒரு 1 hour ஆகுது. பயங்கரமா இருக்காங்க கூட்டம். எப்படியும் பசங்களை வச்சுட்டு பாத்துடலான்ட்டு வந்திருக்கோம். தேங்க்ஸ்மா. இதே போன்று பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் ஜெயலலிதாவுடைய நினைவிடம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் பொதுமக்களுடைய வசதிக்காக வரக்கூடியவர்களுக்கு குடித்தண்ணீரும் அதே போன்று மதிய நேரத்தில் அவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த இடத்தில் பாதுகாப்புக்கான நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் இந்த பகுதிக்கு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இதற்காக பொதுமக்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கழிப்பிட வசதி, அதே போல அவசர தேவைக்காக 108 ஆம்புலன்ஸ் வாகனமும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்காக வெளி பகுதியில் ஒலிபெருக்கி மூலமாக அறிவிப்புகளும் அதே போன்று உள்ளே வருவதற்கான தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பெண்களுக்கும் எந்த விதமான இடையூறு இல்லாமல் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என ஏராளமானோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இதற்கான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இந்த பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ராஜ்குமார்.